ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷாஸ் லஞ்ச் பாக்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு அசத்தலான ரெசிபி பார்க்க போறோங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் சிக்கன் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரலன்னா முட்டை வச்சு இதை செஞ்சு பாருங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் டிஃபனுக்கு கூட இதை சப்பாத்தி பூரி அதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஆசமாக இருக்குங்க. பிரியாணி கூட வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். முட்டை கிரேவிங்க நல்லா திக்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோ இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் வீடியோ போடணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். சூப்பரான ரெசிபியாக இருக்கும். இது சமையல் தெரியாதவங்க கூட ஈஸியாக சமைச்சிடலாம். இதை பார்த்து இதுக்கு அதிக முட்டைலாம் வேணாம். ஒரு 6 முட்டை உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அவ்வளோ முட்டை போட்டுக்கணும். நாங்கள் 6 முட்டை எடுத்துக்கணும். நல்லா பீல் பண்ணிவிட்டு அதோட தோல்லாம் பீல் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அதை கத்தி வச்சு ஸ்லைஸாக சின்ன சின்னதாக வெட்டிக்கிறோம். அப்போ தான் காரம் மசாலாலாம் உள்ளே இறங்கும். நல்லா முட்டைக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். 6 முட்டை எடுத்துக்கணும். நாங்கள் பாருங்கள், ஸ்லைஸாக சின்ன நேரத்தில் வெட்டியிருக்கோம் பாருங்கள். வீடியோவில் காட்டுற மாதிரி வெட்டிக்கோங்க. இதோ பாருங்க, வெட்டியிருக்காங்க தெரியுதா? அந்த மாதிரி வெட்டிக்கோங்க. பாருங்க, எல்லா முட்டையும் இதே மாதிரி தான் வெட்டிக்கணும் நாங்கள். அப்போ தான் மசாலாலாம் உள்ளே இறங்குனா நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு கடாயை எடுத்துக்கணும். அதில் 2 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், அடுத்து உப்பு 1/4 டீஸ்பூன். நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம வச்சிருந்த முட்டையை ஒன்றா இதில் போட்டுக்கோங்க. ஒன்றா போட்டுக்கோங்க முட்டையை. பாருங்க, நல்லா வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு வதக்கிட்டு நல்லா சூடாயிட்ட அப்புறம் முட்டை போட்டுக்கோங்க. உங்களுக்கு உப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நாங்கள் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கோம். நல்லா இப்படி ஆகிடும் பாருங்க. நல்லா உள்ளே இறங்கிட்டு இருக்கும் மசாலாலாம். அடுத்து ஒரு குக்கர் எடுத்துக்கின்னு அதில் கூட ஆயில் 2 டீஸ்பூன் ஆயில், சீரகம் போட்டுக்கணும். சீரகம், பிரியாணி இலை, அடுத்து 3 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதக்கிக்கணும். உப்பு போட்டுக்கணும். உப்பு 1 டீஸ்பூன். நல்லா வதக்கிக்கோங்க. அது கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் பாருங்க. கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும், வீடியோவில் காட்டுற மாதிரி. அடுத்து 2-3 பச்சை மிளகா, நாங்கள் 2 பச்சை மிளகா போட்டிருக்கோம். பச்சை மிளகா போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. அடுத்து தக்காளி, ஒரு 3 பெரிய தக்காளி எடுத்து அது கூட கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போட்டுக்கணும். நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி எல்லாம் நல்லா வாடுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்க, வீடியோவில் காட்டுறோம்ல அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வதக்கிக்கிட்ட அப்புறம் இந்த மாதிரி ஆகும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுட்டு போட்டுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு இதில் போட்டுக்கணும். ஃப்ரெஷ்ஷாக போட்டால் தான் நல்லா காரம்லாம் நல்லா இதுவாக இருக்கும். பழசாக இது இருக்கிறதுல போட்டால் கொஞ்சம் காரம் கம்மியாகும். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அடுத்து கரம் மசாலா, சிக்கன் மசாலா. கரம் மசாலா விட சிக்கன் மசாலா அதிகமாக போட்டுக்கணும். நாங்கள் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டோம், அதனால சிக்கன் மசாலா கூட கம்மி 1/4 டீஸ்பூன் தான் போட்டிருக்கோம். அடுத்து கருவேப்பிலை, ஒரு 4-5 கருவேப்பிலை போட்டுக்கணும். நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா அந்த மசாலாலெலாம் நல்லா கலர வரைக்கும் தக்காளி வெங்காயத்துக்கெல்லாம் நல்லா இதாகணும், செட் ஆகணும் அது. அடுத்து 1 கிளாஸ் அளவு தண்ணி,
போட்டுக்கின்னு குக்கர் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடணும். ஒரு 3 விசில்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 3 விசில்ஸ் வரைக்கும். 3 விசில் வந்துட்ட அப்புறம் அது ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்மாஷர் வச்சாச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க, இல்லை அந்த கரண்டி வச்சாச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. கரண்டி வச்சாச்சு ஸ்மாஷ் பண்ணால் திக்காயிடும். திக்காக இந்த மாதிரி ஆகிடும் பாருங்கள். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா திக்காக ஆயிடுச்சு, எங்கேயும் தெரியவே இல்லை. அடுத்து நம்ம வச்சிருந்த முட்டைஸ் 6 முட்டைஸ் இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. முட்டை நல்லா ஆயிடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்க முட்டை. நீங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டிங்கன்னா இது கூட செஞ்சுக்கோங்க, நான்வெஜ் சண்டே இன்றைக்கி எடுத்துகிட்டு வரலன்னா. அடுத்து அந்த கடாயிலே எண்ணெய்லாம் மீதி இருக்குல்ல, மசாலா போட்டு எண்ணெய்லாம் அது இது கூட சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கிட்ட அப்புறம் கடைசியில் கொத்தமல்லி போட்டுக்குன்னு ஃபினிஷ் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் வதக்குங்க, ஒரு 3-4 நிமிஷம் வதக்கிட்ட அப்புறம் இந்த மாதிரி ஆகும் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், திக்காக அப்படியே. இது சப்பாத்திக்கு பூரிக்கு அதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். பிரியாணி கூட சிக்கன் இல்லாமல் தொட்டுட்டு சாப்பிட போலடா இது கூட வச்சு தொட்டு சாப்பிடுங்க. சாதத்துக்கு கூட நல்லா கலந்து சாப்பிட்டுக்கலாம் நம்ம. கடைசியில் அப்போது கொத்தமல்லி போட்டு இப்போ கடைசியில் கூட கொத்தமல்லி கொஞ்சோண்டு போட்டுட்டோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.